மகாபாரதத்தில் கர்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். சூரியன் மற்றும் இளவரசி குந்தியின் மகன் ஆவார். அவர் தனது பிறப்பு ரகசியத்தால் பாண்டவரிடமிருந்து அனைவராலும் நிராகரிக்கப்பட்ட கர்ணனுக்கு துரியோதனன் நட்பை காட்டி ஆதரித்தான். இதனாலேயே கர்ணன் துரியோதனின் உயிர் நண்பனாக மாறினான். கர்ணன் தனது வீரம், விசுவாசம் மற்றும் கொடைக்கு பெயர் பெற்றவர். ஒரு காலை கர்ணன் வழக்கம் போல் தானம் வழங்கி கொண்டிருந்தார். அப்போது இந்திரன் ஒரு வயதான பிச்சைக்காரனாக வேடமிட்டு அவரை சந்தித்தார். அவர் கேட்டார், மகனே, எனக்கு ஒரு சிறிய தானம் வேண்டும். உன் கவசமும் குண்டலமும் அவைதான் கர்ணனுக்கு பிறந்த போது வந்த தெய்வீக பாதுகாப்பு. அவைகள் இல்லாமல் போனால் யாரும் அவரை எளிதில் காயப்படுத்தலாம். அந்த சமயம் கர்ணன் ஒரு நொடி யோசித்தார். அது அவரின் உயிர் பாதுகாப்பு. ஆனாலும் தானம் கேட்டவரை கைவிட முடியாது என்று முடிவெடுத்தார். அவர் தனது கவசம், குண்டலம் இரண்டையும் தன் உடலில் இருந்து கிழித்து அந்த பிச்சைக்காரனுக்கு தந்தார். இந்திரன் தன் உண்மையான உருவத்துடன் தோன்றினார். அவர் அதிர்ச்சி அடைந்து கூறினார், கர்ணா, உன்னுடைய தான பக்தி மனிதர்களில் இல்லாதது. உன் உயிர் போகக்கூட நான் விரும்பவில்லை. இதோ இதை எடுத்துக்கொள். இது உன் உயிரை காக்கும் சக்தி கொண்ட வஜ்ராயுதம். இதனால் இந்த கதையில் இருக்கிற கருத்து என்ன அப்படின்னா, நமது நன்மை உயிர் என்பதையும் தாண்டி தர்மத்திற்காகவும் வாக்கிற்காகவும் வாழும் மனம் தான் உண்மையான வீரத்தின் அடையாளம். இதை நிரூபித்தவர் கர்ணன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.